அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இஃப்தார் vlog பார்க்கலாமா? வீட்டில் ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. மதியமே கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்க ரோஸ் மில்க் மேங்கோ ஷர்பத் கேட்டாங்க, அதான் செஞ்சேன். சப்ஜா விதை ஊற வச்சிருந்தேன், எங்க அம்மா எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்க. அது கெட்டி ஆயிடுச்சு, எடுத்து ரோஸ் மில்க்ல போட்டேன், கரைஞ்சிருச்சு. கஞ்சிக்கு எப்போதும் மசால் வடை தான் நல்லா இருக்கும். கஞ்சியில பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னால மசால் வடை மட்டும் தான் செய்ய முடிஞ்சது. வாழைக்காய் பஜ்ஜி கடையில வாங்கிட்டேன், மசூதியில இருந்து கஞ்சியும் வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்க கஞ்சி குடிக்க மாட்டாங்க, நானும் அம்மா மட்டும் தான் கஞ்சி குடிப்போம். அதனாலேயே கொஞ்சம் தான் வாங்குவேன். என்னதான் வீட்டுல செஞ்சாலும் மசூதில இருந்து பெரிய பாத்திரத்துல எல்லாருக்கும் செய்வாங்க பாருங்க, அந்த டேஸ்ட் வேற விதமா இருக்கும். வாழைப்பழம், திராட்சை, சப்போட்டா, ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேரிச்சப்பழம் தான், அது வச்சு நோம்பு திறந்தாச்சு. இது எல்லாமே சாப்பிட்ட பிறகு நமாஸ் படிச்சு முடிச்சிட்டோம். மாஷா அல்லாஹ் 15 நோம்பு நல்லபடியா முடிஞ்சுது. இதே மாதிரி மீதி இருக்கிற 15 நோம்பும் நல்லபடியா முடிய அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.